بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு நோம்பாளி காலையிலேயோ மாலையிலேயோ பற்பசையை புழங்குவது, பிரஷ், பல் தூரிகை, சுத்தம் செய்யும் தூரிகை என்று சொல்வார்கள், இவைகளை புழங்குவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா? அது மிஸ்வாக் செய்வதன் மீது ஒழுங்குபடுத்தி செய்யலாமா, செய்யக்கூடாதா? கணியத்துக்குரிய சகோதரர்களே, லா ஹரஜ, அதில் குற்றமில்லை. அஸ்ஸிவாக்கு லிஸ்ஸாயிமி சுன்னத்துன் ஃபி அவ்வலி நஹாரி வ ஃபி ஆஹிரிஹி, பகலையின் ஆரம்பத்திலேயும் பகலையின் கடைசி பகுதியிலேயும் மிஸ்வாக் செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்கும். சிலர் சொன்னால் சிலருக்கு மாற்றமாக ஒரு நோம்பாளி ஸவாலுக்கு பின்னால் மிஸ்வாக் செய்வது மக்ரூஹான செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதில்லாக்களை பார்க்கின்ற பொழுது, ஆதாரங்களை பார்க்கின்ற பொழுது, மஸ்ரூயத்து தஸவ்வுக் அஸ்ஸிவாக் ஆமத்தன், பொதுவாக மிஸ்வாக் செய்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. லைஸ ஃபீஹா மதுல்ல தஃப்சீல், தெளிவாக கூறுவதன் மீது அறிவிக்கக்கூடிய எந்த விதமான கருத்தும் ஆதாரமும் அதில் இல்லை. இமாம் புகாரி அவர்கள் ஆமிர் பின் ரபியா மூலமாக அறிவிக்கின்ற செய்தி, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் பார்த்திருக்கின்றேன், மாலா உஹ்ஸிய தஸவ்வுகு ஸாயிமுன், நோம்பாளியாக இருக்கும் நிலையில் அவர்களை மற்றிட முடியாத அளவுக்கு நபிகளார் மிஸ்வாக் செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே இவைகளை புழங்குகின்ற பொழுது மஅஜூன், பற்பசை, அந்த பிரஷ் போன்றவைகளை புழங்குகின்ற பொழுது எதையும் விழுங்காமல் இருக்க வேண்டும். விழுங்குவதை விட்டும் பாதுகாப்பது அவசியமாகும். ஒரு நோம்பாளி எவ்வாறு பகலையின் ஆரம்பத்திலேயும் கடைசி பகுதியிலேயும் மிஸ்வாக் செய்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதோ, அதே போல இந்த நிபந்தனைக்கு உட்பட்டதாக எதையும் விளங்கிடக்கூடாது, உள்வாங்கிடக்கூடாது என்ற வகையில் அந்த பிரஷ் போன்ற பற்பசை போன்றவற்றை புழங்குவதில் தவறு கிடையாது. சில உலமாக்கள் அதை மக்ரூஹ், ஸவாலுக்கு பின்னால் மக்ரூஹ் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கின்றது. சரியான கருத்து அதமுல் கராஹா, அதை புழங்குவது மக்ரூஹ் அல்ல. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அஸ்ஸிவாக் முத்தஹரத்துல் லில் ஃபமி மர்தாத்து ரப், மிஸ்வாக் வாயை தூய்மைப்படுத்தக்கூடியது, இறை பொருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூலமாக சஹீஹான சனதுகளோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌலா நஷுக்கலா உம்மத்தி லஅமர்து பிஸ்வாக் இந்த குலி ஸலாத்தின், எனது உம்மத்தினர் மீது கஷ்டம் என்பது இல்லை என்று இருந்திருக்குமே ஆனால் ஒவ்வொரு தொழுகையிடத்திலும் மிஸ்வாக் செய்வது நான் ஏவிருப்பேன் செய்தி சஹீஹுல் புகாரியிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஸலாத்து லுஹர் அஸர் தொழுகை, லுஹர் தொழுகையை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்விரண்டும் ஸவாலுக்கு பின்னால் தொழக்கூடிய ஒரு தொழுகை. ஆகவே மிஸ்வாக் செய்வதை போல பற்பசையை புழங்குவது, பிரஷ் பாவிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய இதுகள் வலுவானதாக இருந்து உட்சென்று விடக்கூடாது என்பதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.